பொருளாதார ரீதியாக பெண்களை தற்சார்பு அடையச் செய்வதில் பாஜக அரசு பல வரலாற்று சாதனைகளை படைத்துள்ளது. சிறுதொழில் முனைவோருக்காக தொடங்கப்பட்ட முத்ரா யோஜனா திட்டத்தில் வழங்கப்பட்ட மொத்த கடன்களில் 68% பெண்களுக்கே வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டத்தின் 84% பயனாளிகள் பெண்கள். கிராமப்புற பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் லட்சாதிபதி சகோதரி திட்டத்தின் கீழ் இதுவரை 1 கோடிக்கும் மேலான பெண்கள் லட்சாதிபதிகளாக முன்னேறியுள்ளனர். மேலும் 3 கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக்க இலக்கு நிர்ணயித்து மோடி அரசு செயல்பட்டு வருகிறது. சொத்துரிமையில் பெண்களுக்கு அதிகாரம் கிடைக்க பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட வீடுகளில் 72% வீடுகள் பெண்களின் பேரிலோ அல்லது கூட்டாகவோ பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த காலத்தில் விறகடுப்பு புகையில் பெண்கள் சந்தித்த சுகாதார சீர்கேடுகளை மாற்றி உஜ்வாலா யோஜனா மூலம் 10 கோடிக்கும் மேற்பட்ட இலவச சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டு பெண்களின் ஆரோக்கியம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அடுப்புல தான் ஆக்கி சாப்பிட்டுக்கின்னு இருந்தோம். இப்போ ஐயா எங்களுக்கு ஃப்ரீ சிலிண்டர் கொடுத்தாங்க, மோடி ஐயா அடுப்பு கொடுத்தாங்க. இப்போ எங்களுக்கு எந்த குறையில்லாத நாங்க கேஸ்ல ஆக்கி சாப்பிடுறோம். அரசியல் அதிகாரம் அளித்தலில் மாபெரும் மைல்கல்லாக பெண்களுக்கு 33% இட ஒதுக்கீட்டை சட்டமாக்கியது என எண்ணற்ற திட்டங்கள் மூலம் பெண்களின் வளர்ச்சிக்கு வித்திடும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை தமிழகத்திலும் ஆட்சியில் அமர்த்திடுவோம்.